சில வார்த்தைகளை சொல்லி நான் படித்து வருகிறேன். இது இந்திய ஆன்மீக விடுதலை இயக்கத்தின் மூலமாக இந்த தமிழ் ஆன்மீக பொங்கல் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இனி வரும் 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக நாம் அநேக இடங்களிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று முனைப்போடு ஒரு பேரியக்கமாக நாம் கொண்டு செல்லும்படியாக இணைந்திருக்கிறோம். ஆகையால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நல்ல ஒரு ஒற்றுமை நம்ம எல்லாருக்கும் பெரிய செய்தியை கொண்டு வருது. எல்லாரும் அறிந்திருக்கிற ஒன்று, காலையில் எழுந்து கடவுள் தொழுவதற்கு பல்வேறு இடங்கள் செய்யும் போது நம்ம என்ன செய்வோம்னா, காலையில நம்ம வந்து சந்தியாவந்தனம் சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு சொன்னோம்னா, நமக்கு இந்த ஒரு இயற்கையை இன்றைக்கு நாம சிறப்பு செய்கிறோம். இயற்கையை வழிபடுவது அல்லது இயற்கையை சூரியனை கும்பிடுறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது தவறு அப்படின்ற ஒரு நிலையில எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு கட்சியை சார்ந்த காரியங்கள் சொல்லும் பொழுது இது பொங்கல் விழா தேவையா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இது என்னுடைய அடிப்படை என்ன என்பதை அறியாமல் இருக்கிறதுனால தான் நாங்க சிம்பிளா சொல்றேன்னா, நான் சொன்னேன் பொங்கல் வேலைன்னா நீங்க பட்டினி இருக்கிறதுக்கு ரெடியா பொங்கல் வேலைன்னு சொல்லுங்க. டெய்லி பொங்கல் தானே சாப்பிடுறோம். அது ஒரு நாள் சிறப்பிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இதை தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால நமக்கு இந்த அடிப்படை புரியல. இந்த அடிப்படை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம செய்யாம இருக்க மாட்டோம். இப்ப கடவுளை எப்படி நம்ம பார்க்கிறோம்? நான் நீங்க சொல்லியிருந்தேன் ஒரு நாள், பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாம அவருக்குள் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப பூமாதேவி சொல்ல தப்பா அப்படின்னு கேட்டேன் நான். அவருக்குள் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம் அப்படிதான் சொல்லுது வசனம். பைபிள் வசனத்தை சொல்லுது. அப்ப அவர் யாருங்க? அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அவர் அண்ட சராசரங்களை படைத்தவர், எல்லாருக்கும் ஆண்டு நடத்துகிறவர், எல்லாருக்கும் இருக்கிறவர், எல்லாருக்குள்ள இருக்கிறவர். அப்ப கடவுளை நம்ம தேடுறத தப்பா தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவருக்குள்ள நாம இருக்கிறோம். அப்ப நாம எங்கிருந்து வந்தோம்? அவருக்கு வந்திருக்கிறோம். அவருடைய சாயலா இருக்கிறோம். அவர் உருவம் தான் நம்ம கொடுத்திருக்கிறார். நாம தனியா ஒரு உருவம் நம்ம நினைச்சு எடுத்துக்கிறோம் இல்லையே. அவர் கொடுத்த உருவத்துல நம்ம இருக்கிறோம். அதனால காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு பாடுவாங்க. அப்படின்னு சொல்லி வரும் அந்த காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. இது நீங்க கேட்பாருங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய விளக்கங்கள் உள்ள போட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. இயற்கை எல்லாத்தையும் கடவுளுக்கு என்ன செய்யும்? நன்றி சொல்றதுக்காக இந்த காயத்ரி மந்திரம் வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நம்ம இந்த அடிப்படைகளை நாம் தெரிஞ்சும் அல்லது அது தெரியறதுக்கு முடியாத முக்கியத்துவம் கொடுக்காம எப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால பைபிளை நீங்க ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து படிச்சிட்டீங்கன்னா சொல்லப்படுகிற கருத்துக்கள் கடவுள் மனிதனை எப்படி படைத்தார் என்கிற இந்த செய்தி தமிழ் மொழியாக தமிழ் மொழியில தான் இருக்குது. இன்னைக்கு பைபிளுடைய பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியிலையும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த எபிரேய மொழியினுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 40,000 வருஷத்துக்கு மேல எடுத்து எழுதி கொடுத்து மாசோருக்கு அவர்கள் நிரூபிச்சுட்டாங்க. தமிழ் மொழி தான் எபிரேயத்தினுடைய தாய்மொழி. எபிரேய மொழி என்பது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற மொழி. அப்ப பைபிளுக்கு முந்தின மொழி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தில் 11 அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமேரிய மொழியிலே இருக்குது. சுமேரிய மொழிக்கும் முந்தின மொழியாக எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தமிழ் மொழியா. அப்போ முதல் மொழியே தமிழ் மொழின்னா முதல் மனிதனே தமிழ் தெரியும் போது இந்த மனிதனுக்கு இந்த தமிழ் சொல்லிக் கொடுத்தது யாரு? இவருக்கு முன்னாடி பேசுனாங்க அந்த காரியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் பேருடல் நாம சிற்றுடல், அவர் பேருடல் நாம சிற்றுயிர், அவர் பேராத்மா நம்ம சித்தாத்மா, அவர் அண்டம் நம்ம பின்னம். அப்ப அவருக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த செய்தியை தமிழ் சொல்லுகிறது.
அப்ப இந்த தமிழ் வழியாக இந்த உலகம் ஒன்றுபடுவதும் இந்த உலகம் இணைந்து செயல்படுவதும் எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைப்பது என்பது தமிழ் வழியாக சாத்தியம் என்பதை நம்ம தமிழ் மொழியில நம்ம கலந்துருக்கிறோம்னா நமக்கு உண்மையிலே சொல்றோம் பெரிய பாக்கியம். அதனால நமக்கு தெரிஞ்சிருக்கிற உண்மை இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனா இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுன்னா கடவுளுக்கு நம்ம வந்திருக்கிறோம், நம்ம கடவுளுடைய அருளை நம்ம பெற்று என்ன செய்யணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். அப்ப நம்ம கடவுள்கிட்ட போவோம். அப்ப நமக்கு ஒரு 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 பேருடலோடு இணையணும். சித்தோடு பேருடலோடு இணையணும், பேரன்மாவோடு இணையணும், சித்தாந்த பேரன்மாவோடு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவுடைய கல்விகள் சொல்லிக் கொடுக்குது. ஆனா நம்முடைய பேரன்மா இந்த இறைவனுடைய அடியில நம்ம போகும் பொழுது எப்படி இருப்போம், இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை தேவையான வாழ்வியலை கொடுப்பதுதான் திருக்குறள். ஆனா திருக்குறள் வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்திகள் உலகத்தில் முழுவதும் போய் சேரும் பொழுது உலக மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. பல மொழிகளை மொழிபெயர்க்கப்பட்டாச்சு. ஆனா கொண்டு போறது, அவங்க சொல்லிக் கொடுக்கறது, அந்த வேலையை தமிழர்கள் தான் செய்ய முடியும். ஏன்னா நமக்குதான் அவருடைய மூலம் தெரியும், மற்றவங்க அந்த மூலம் தெரியாது, எதுல எது தெரியாது. அதனால அந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்துக்கு நம்ம பயனுள்ள ஒரு உழவர்களாக பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து என்ன செய்யலாம், எல்லாரையும் சிறப்பாக வழி நடத்தலாம். அதனால அந்த வழி நடத்துகிற ஆட்கள் துப்பாக்கியை ஏந்தாத ஒரு உலகத்தை நம்மளால பார்க்க முடியும். ஒரு குண்டு போல தயாரிக்காத ஒரு நாடு, ஒவ்வொரு நாடும் இருக்கும். ஆனா இங்க போலீஸுக்கும் ராணுவத்துக்கும் வேலை இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கு, தமிழ் மொழியில் இருக்கு. இந்த உண்மை, இந்த ஆன்மீகத்தை எல்லாம் ஒன்றிணைப்பது, எல்லா மதங்களையும் கடந்த ஒரு ஆன்மீகம் என்பது இறைவனோடு இணைவது என்கிற இந்த உண்மையில இருக்கு. அது இதுதான் நம்முடைய அண்மை தலைவர்கள்லாம் பேசினாங்க. அதுதான் நாம சொல்லி நான் அதை உறுதிப்படுத்தி இதை நான் முடிக்க விரும்புறேன். ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆக உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைங்க இந்த உலகத்துக்கு நன்மையை தான் செய்வாங்க. நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் கடவுளுக்கும் இறங்கி வருதான். ஆனா எல்லா நன்மைகளும் அங்குதான் வருது. அவர்தான் ஜோதி, மக ஜோதியா இருக்கிற. ஆனா ஜோதியாக இருக்கிற கடவுள் தான் எல்லாருக்கும் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம உலகத்துக்கு நம்ம நன்மை செய்ய முடியும். அதனால அந்த நிலையில நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு என்ன செய்யணும், எல்லாருக்கும் நன்மை செய்யறதுக்கு முன் வர வேண்டும் என்று உங்களை விரிந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நாளிலே வந்து நல்ல என்னுடைய வார்த்தைகள், அந்த கடவுளுடைய வார்த்தைகளை அவங்களுடைய அறிந்துக்கு அந்த ஆன்மீகத்தின் வழியாக வந்து நமக்கு கொடுத்த அருமையான ஐயா ராமு அவர்களுக்கும், அருமையான கடல் சேர்ந்த வைஜு ஐயா அவர்களுக்கும், அருமையான நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து தலைமை தாங்கிய ஃபாதர் சொய்கின் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி, நமக்கு வந்த ராமசாமி ஐயா அவர்களுக்கு, ராமலிங்க ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு முனைப்போடு என்னுடைய அன்பு வந்து நண்பர்களாக, என்னுடைய உற்றாராக, உறவினராகவே மாறி என்ன செய்தாங்க, மகிழ்ச்சியோடு என்னோட பயணித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கும் நான் வந்து இந்த வேலையில அவர்கள் சார்பாக உங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். தொடர்ந்து இது எடுத்து செல்லப்படுவதற்கு நாங்கள் பேசிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம். அதெல்லாம் வந்து உங்களை எல்லாம் சந்திப்போம், என்ன செய்வோம், நம்ம அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை நாம வந்து தீர்மானித்து செயல்படுவோம். அதனால் அதற்கு உறுதியாக இருந்து நம்முடைய பொருள் ஜனார்தன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய உற்சாகம் தான் எனக்கு இந்த சமூக நல்லிணக்க பொங்கலை வந்து செய்யணும்னு சொல்லி அவர்களுடைய செய்தி தான் எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்தது. அதனால நான் அவருக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.